வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. முட்டை ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. முட்டை ஆம்லேட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முட்டை, 2 கத்தரிக்காய், 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 10 சின்ன வெங்காயம், லெமன் சைஸ் அளவு புளி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க புளி கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவு 250 ml. இது கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. உப்பில் சரி புளியிலையும் சரி மண் இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த புளி கரைசல் கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கெட்டியாக கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெடிக்க விடுங்க. இப்போது நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை குண்டு குண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்மளோட தக்காளியை குண்டு குண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கட்டும். இது வதங்கி வரும் பொழுது இது கூட நம்ம வச்சுருக்க கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வேறு காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரினா உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கத்தரிக்காயோட நிறம் மாறி வரும் பொழுது நம்ம வச்சுருக்க புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த கரைசல். ஸோ காய்கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எந்த கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துருக்கீங்களோ அதில் 1/2 கிளாஸ் அளவு அகைன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறி வேகட்டும். இப்போ குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பரவாயில்ல. காய் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சைட் பை சைடில் நம்ம வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புலையே உப்பு இருக்கிறதுனால இந்த அளவு உப்பு போதும். இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க முட்டையை ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வைங்க, அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வரும். நார்மலாக ஆம்லேட் போடும்போதே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா காய்கறிகள்லாம் வெந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டயத்தில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கறிவடகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிச்சதை நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ இதுக்கு அப்புறம்தான் நம்ம வச்சுருக்க ஆம்லேட்டை இது கூட சேர்க்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஆம்லேட்டை ஒரு பீஸாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் தாளிப்பு முடித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இது குழம்ப நல்லா உறிஞ்சிட்டு நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும் இந்த முட்டை. ஸோ இப்போ இந்த குழம்புல நம்ம முட்டைகள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த முட்டை, குழம்பு, காய்கறி எல்லாமே ஊறட்டும். ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குழம்புல கொஞ்சம் அளவு இது உறிஞ்சவே செஞ்சுருக்கும். ஆனால் இப்போது அந்த முட்டை பார்த்திங்கன்னா குழம்பு உறிஞ்சிட்டு ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வேறு சைடிஷ்ஷே தேவையில்லை, அந்தளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.